வணக்கம். இப்போ நம்ம டியூட்டோரியல் 4 பார்க்குறோம். இந்த பிக்சருக்கு நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ணுறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைட் க்ரீன் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் சாப் க்ரீன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காமிச்சது லைட் க்ரீன், ரெண்டாவது காமிச்சது சாப் க்ரீன். இந்த ரெண்டையுமே 1:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இது வந்து பெயிண்ட் பண்ணுறப்போ தண்ணி தேவைப்படும் இல்லையா? அதுக்கு இந்த கலர் தான் வரும் பாருங்கள். தண்ணி தேவைப்படும். திக்காக இருக்க பெயிண்ட்டுனா அது கொஞ்சம் லூசன் ஆக்கிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி கேமலினில் மீடியம் 1 எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த மியூரல் பெயிண்டிங்கில் க்ரீன் கலர் எங்கெங்கெல்லாம் விட்டு வச்சுருக்கோன்னு பாருங்கள். ஒயிட் கலரில் கொஞ்சம் கொஞ்சமாக கேப்ஸ் விட்டு நான் அந்த ட்ரெஸ் கோடுக்கு விட்டுருக்கேன் இல்லையா, அந்த இடங்களில் நம்ம கொஞ்சம் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா செவி பூ வர பாட்டில் அந்த காதோரம் இருக்கு இல்லையா, அந்த பூ மாதிரி அந்த இடத்தெல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த லோட்டஸுடைய தண்டு பாட்டு வரும் இல்லையா, ஸ்டெம் பார்ட், அந்த பாட்லேயும் நம்ம இதை வச்சு தான் ஃபில் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம சாதாரணமாக அந்த ஷீட்டில் வந்து இந்த மியூரல் பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா சாப் க்ரீன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது துணியில் கொஞ்சம் ப்ரைட்டராக தெரியறதுக்காக இந்த 2 கலரையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். லைட் க்ரீன் எடுத்துக்கிறேன், அப்புறம் சாப் க்ரீனையும் ஈக்குவல் ரேஷியோவில் கலந்துட்டு இந்த மாதிரி அந்த துணிகள் இருக்கும் பார்ட்டை நம்ம மெதுவாக பெயிண்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸ்மட்ஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க எப்போவுமே, அது ரொம்ப முக்கியம். நம்ம கைப்பட்டே ஒரு சில சமயம் ஸ்மட்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இது பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் பண்ணலாம். இது கொடுத்ததுக்கப்புறமா அந்த பிக்சரோட பியூட்டி பார்ட் இன்னும் அழகாக ஆயிரும். ஏன்னா ஓரளவுக்கு ஃபில் ஆன மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் நம்ம செய்கிறோம். கேன்வாஸ்லேயோ இல்லை கேன்வாஸ் ஷீட்லேயோ நம்ம வரைகிறப்போ சாப் க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது துணியில் ஃபேப்ரிக்கில் வரைகிறதுனால நம்ம இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம சாய்ஸ் தாங்க கலர்ஸ் எல்லாம். ஆனால் ஆத்தென்டிக்காக கேரளா மியூரல் வரைகிறவங்க சாப் க்ரீன் யூஸ் பண்ணுறது நல்லது. துணிகளானால நம்ம 2ஐயும் சேர்த்து யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக அழகாக செஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஜுவல்லரியில் நடுவில் இருக்கிற பார்ட்டெலாம் பாருங்கள், ஒரு பதக்கம் இருக்கிற மாதிரியான இடம், அதுலேயும் நம்ம வந்து இதை தான் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெஸ்ஸில் வந்து கீழே வரைகிறாங்க. இப்போ இந்த ட்ரெஸ் வந்து கால் பாகமெல்லாம் தெரியலை இல்லையா, இந்த பிக்சரில் ஜஸ்ட்டு இடுப்புக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் மட்டும் நம்ம இதை பெயிண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நன்றி. இன்னும் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்லை புதுசாக ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு புதுசாக இந்த ஆர்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃப்ரீ டைமில் இதை நீங்கள் செஞ்சு பார்க்குறது நல்லது. விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள், இல்லை புதுசாக ஒரு ஐடியா கிடைக்குதான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கலர்ஸில் காம்பினேஷனில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணுறப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக பெயிண்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே அவசியங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஈவன் சின்ன குழந்தைங்க அவங்களுடைய சம்மர் வெக்கேஷனில் இருக்கிறப்போ ஒரு சிம்பிள் டிசைன்ஸ் எடுத்துகிட்டு நான் சொல்கிற இதே கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் வச்சு அவங்க வீட்டிலேயே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. போத் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன பசங்க, சின்ன பொண்ணுங்க யாருமே இதை ட்ரை பண்ணலாங்க. ஒரு இந்த கலைகள் ஒன்று தெரிஞ்சுக்கிறப்போ நம்மளுக்கே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நம்ம டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஃபீல் வரும். புதுசாக ஒரு உருவாக்கின ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த பார்ட்டை நம்ம பண்ண பார்க்கலாம். இப்போ நான் அதை வந்து
ஸ்டெம் பார்ட்டை வந்து வரைஞ்சி எடுக்க போகிறேன். இப்போ லோட்டஸ் கீழே இருக்கிற ஸ்டெம் பார்ட் வரைகிறேன்.
ஸ்டெம் பார்ட் எல்லாம் முடிச்சாச்சு. செவி பூ வந்து இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த செவி பூ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க மியூரல் பெயிண்டிங்க்கு. இந்த பூ மட்டுமே தனியாக வரைவாங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு பார்டர் டிசைன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போது காலில் வந்து பார்டர் டிசைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாரீ உடுத்துறவங்களுக்கு தெரியும். உடுத்துறப்போ நம்ம இல்லைன்னா பாவாடைன்னு எடுத்துக்கிட்டேனாங்களும் அந்த கீழே வரப்போ அந்த பார்டர் டிசைன்லாம் இந்த செவிப்பூ மட்டுமே கொடுத்தாலுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த தாமரை மட்டும் கிடையாது, இந்த செவிப்பூ டிசைன் கூட ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரளா மியூரல் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்னமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணுவாங்க. நான் இங்கே சிம்பிளாக தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கழுத்தில் போட்டிருக்கிற நெக்லஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸும் இடுப்பும் கனெக்ட் பண்ணுற இடத்துல வர அந்த ரவுண்டாக இருக்கிற இடம் அங்கே, அதுக்கப்புறம் அந்த ஒட்டியானம் சைடில் இருக்கிற அந்த பதக்கம் மாதிரி ஸ்டோன் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இந்த நம்ம க்ரீனை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இடங்களில் கூட இந்த செவிப்பூ வந்து சாரீ பார்டர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஒரு கொடி டிசைன் மாதிரி நம்ம பல்லுவில் வந்து ஃபுல்லாக இது வந்து நம்ம செஸ்ட்டு சைடு வர மாதிரி தானே வரைகிறோம் கேரளா சாரியில். அதே வந்து பல்லு பாட்டில், அதாவது முந்தானை வர இடத்துல நம்ம இதே மாதிரி இந்த லோட்டஸ் கொடி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி போடுற மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது க்ரீப்பர்ஸ் வர மாதிரி இருக்கிற வள்ளின்னு சொல்லுவாங்க, அந்த டிசைன் வர மாதிரியும் நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ பார்டர் டிசைனாக அந்த செவிப்பூ போடலான்னு சொன்னேன் இல்லையா, அதற்கு பதிலாக இந்த கொடி டிசைன் மாதிரி வர இந்த சாரீ ஃப்ளீட்ஸ் இருக்குல்ல, முன்னாடி வர ப்ளீட்டில் கொடி டிசைன் மாதிரி கூட அந்த இடங்கள் மட்டும், அந்த ப்ளீட் தெரிகிற இடம், நம்ம கால் படும் இல்லையா, கால் நடக்கிறப்போ அந்த ப்ளீட்டில் வந்து கொஞ்சம் அந்த சாரியோட ப்ளீட்டில் படும் இல்லையா, அப்போது அந்த இடத்துல தெரிகிற மாதிரி ஒரு கொடி டிசைனாக நம்ம முட்டிங்கால் வர வரைக்குமோ இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாகவோ கீழேயோ வரைஞ்செடுத்தாலும் அழகாக இருக்குது. இதுதான் என்னோடய ஐடியா இந்த சாரீக்கு. இப்போதைக்கு இந்த ஒரு டிசைன் காமிக்கிறேன், மற்றது எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது க்ரீன் ஷேடிங். க்ரீன் ஷேடிங்க்கு என்ன மிக்ஸ் பண்ணணுங்கிறது நான் மறுபடியும் சொல்லிடுறேன். சாப் க்ரீன் ஒரு பார்ட்டு, அதே மாதிரி லைட் க்ரீன் ஒரு பார்ட்டு. அப்போது ரெண்டையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் எஃபெக்ட் கிடைக்குது. இதில் நம்ம ஷேடிங் கொடுத்துறோம் ஃபுல்லாகவே. நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு ப்ளஸ் ஸ்டெம்ஸ் பார்ட்டுக்கு இந்த ஷேடிங் கொடுத்து முடிச்சிடலாம். சரிங்களா? இன்னும் ஃபர்தராக ஃப்யூச்சரில் பட்டு சாரிலையும் இதே மாதிரி பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பல்வேறு டிசைன்கள் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது வந்து நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஹேண்ட்மேட் அப்படிங்கிறதுனால நான் ஆர்கானிக்காக வீட்டில் என்ன பண்ணுறணும், சமையல் குறிப்பாகட்டும், இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், இல்லை கை வேலைப்பாடுகள் இன்னும் எனக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த க்ரீன் ஷேடிங் இன்னும் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த நெக்லஸ் வர இடத்துல சென்டரில் இருக்கிற ஒரு கல் ஸ்டோன் பதிச்ச மாதிரி இருக்கிற இடத்துலையும் காதில் இருக்கிற கம்மலுக்கும் நம்ம பண்ணியாச்சு. இந்த பெயிண்ட்டை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ.
இப்போது அந்த செவிப்பூவில் மற்ற இடத்துக்கும் அந்த ரெட் ஏரியாவை நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ சரியா. அந்த எல்லோ ஷேடிங் கொடுத்துருந்தோம் இல்லையா செவிப்பூவில், கேப் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா. அப்போது க்ரீன் கொடுத்ததுக்கு அப்புறமா, க்ரீன் ஷேடிங் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், மீதி இருக்கிற பூக்களுக்கு நம்ம அதில் செவிப்பூக்களை ரெட் ஷேடிங் நம்ம கொடுத்துட்றோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. விட்டு போன பாகத்துக்கெல்லாம் எங்கேயாவது ஃபில் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா அதுக்குண்டான ஆப்டான கலர்ஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். செவிப்பூ நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அதே ரெட் ஷேடிங்கை நம்ம கம்மல் வர இடத்துக்கும், அந்த மாட்டல் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கும் லைட்டாக நம்ம ரெட் ஷேடிங் வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் கொடுக்குறோங்க, நிறைய பெயிண்ட் லோட் பண்ணக்கூடாது. அந்த டிப்பில், ப்ரஷ்ஷுடைய டிப்பில் மட்டும் எடுத்து லைட்டாக நீங்கள் அந்த ஷேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் லோட் பண்ணுறது கம்மியாகவே லோட் பண்ணுங்கள். குறைந்த அமௌண்ட்டு பெயிண்ட் இருந்தாலே போதுமானது. இப்போ செவிப்பூ முடிஞ்சிருச்சு, கம்மல் முடிச்சாச்சு. ரெட் போர்ஷனையும் இந்த க்ரீன் ஷேட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடுறோம். இப்போது அந்த நெக் பார்ட் வருது இல்லையா, அங்கே அந்த எல்லோ இடத்துல வரப்போ ஒரு லைன்ஸ் மாதிரி நம்ம ரெட் ஷேட் வச்சே கொடுத்துக்கிறோம். ரொம்ப தின் லைனாக போடுங்க, அப்போ தான் அந்த நெக்லஸோடைய இது அழகாக தெரியும். ரெட் ஷேடிங்க்கு அதே கலர் தான் நம்ம முதல்ல யூஸ் பண்ணியிருக்க அதே கலர் எடுத்து தான் நம்ம பண்ணுறோம். ஜஸ்ட்டு ஒரு தின் லைன்ஸு நம்ம அந்த நெக் பார்ட்டில் நெக்லஸ்க்கு நம்ம கொடுத்து எடுத்துக்கிறோம். இதுதான் டீட்டெயிலிங் ஒர்க்கு. நம்ம கையில் வளையலுக்கெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க, அப்படி தான் விட போகிறோம். இதுக்கு 0 ப்ரஷ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தின் லைன்ஸ் போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 0 ப்ரஷ்ஷு, 00 ப்ரஷ்ஷு இல்லைனா 0 ப்ரஷ் இருக்கும், அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தின் லைன்ஸாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக நான் வந்து அந்த நெக்லஸ் பார்ட்டுக்கும் கொஞ்சம் லைட் ரெட் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். எல்லோ பார்ட் அதிகமாக தெரியாமல் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அங்கேயே லைட்டாக டச்சப் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த பிக்சரை க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இப்போது அந்த பாடி பார்ட்டில் வர அந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ரவுண்டாக இருக்கிற அந்த இடத்துல நான் ரெட் கலர் பெயிண்ட்டு வச்சே ரவுண்டு போட்டு எடுத்துக்கிறேன். இதில் நான் ஷேட் பண்ண போகிறதில்ல, நடுவில் ஒயிட்டாக தான் இருக்க போகுது. ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் ரெட் கலர் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். டீட்டெயிலிங் பண்ண நம்மளுக்கு போதவே போதாதுங்க. இப்போ பாருங்கள் க்ளோஸ்அப்பில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் லைக் மை வீடியோ, சப்ஸ்கிரைப் டு மை சேனல் MST Creations. நன்றி. இதுக்கப்புறமா பிளாக் ஷேடிங்கில் உங்களை பார்க்குறேன். நன்றி.